156க்கும் 126க்கும் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 டேபிளில் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 78, 62. மறுபடியும் 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 39, 31. இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் வகுக்கிற மாதிரி நமக்கு காமனாக அந்த நம்பரும் கிடையாது. 39 மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பண்ணால் என்ன கிடைக்கும்? 39 பண்ணால் 3 டேபிளில் பண்ணுவோம் இல்லையா? பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 அப்புறம் 3 வரும். ஆனால் 31 வந்து எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? அது வந்து ப்ரைம் நம்பர் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும்போது இது ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணுறதுக்கு காமனாக எதுவுமே இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் அப்படியே பெருக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு நம்பர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற அவசியம் வந்து கிடையாது. அப்போ எல்சிஎம்னா வரும் 2 × 2 × இந்த 2 நம்பர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டாம். 39 × 31. சரிங்களா? ஏன் பண்ண தேவைன்னா இங்கே பாருங்கள், இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 39 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? மறுபடியும் 13 வரும். மறுபடியும் வந்து 39 பில் நம்ம என்ன ஏதுவோம் இந்த இடத்துல நார்மலாக ஏதுனா 3 × 13 தான் எதுவும். 3 × 13 மறுபடியும் என்ன தான் வரும்? மறுபடியும் வந்து 39 தான் வரும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் காமனாக டிவைட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அதுக்கு மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுற அவசியம் இல்லை. எல்சிஎம் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? சரிங்களா? அது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 2 × 2 × அப்புறம் என்ன வரும்? இதை அப்படியே பெருக்கிட வேண்டியதான் நம்ம 39 × 31. சரிங்களா? இது பெருகு நம்மனா கட்சி எல்சிஎம் கட்சிடும். அப்போ 39, 31 பெருக்குனா என்ன ஆகும்? ஏற்கனவே இந்த மாதிரி எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு வீடியோ சொல்லியிருப்பேன். பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பரோட பிளேலிஸ்ட் இருக்கும் இல்லையா? அதிலே வந்து அந்த வீடியோ வந்து இருக்கும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கடைசி 2 நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணுவேன் தான். 9 × 1 9. அப்போ கிராஸில் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 3 அப்புறம் 27 கிடைக்கும். ஆட் பண்ணால் நான் ஒரு 30 கிடைக்கும். 0 போட்டு 3 மட்டும் வச்சுங்க. அப்புறம் முன்னாடி இருக்கிற 2 நம்பர் பெருக்க வேண்டியதான். 3 × 3 நான் ஒரு 9 வரும். ஏற்கனவே 3 இருக்குது. அப்போ 12. 1209 தான். இதை வந்து எதால் பெருக்கணும்? முன்னாடி இங்கே 2 இருக்கு இல்லையா? 2 × 2 வந்து 4. அப்போ இது வந்து 4ஆல் பெருக்குனா நம்ம என்ன கிடைக்குன்னா 4836 தான் வந்து ஆன்சரு.